நீங்கள் மொபைல் சர்வீஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாலோ இல்லை இந்த துறையில் சிறந்து விளங்கணும்னு ஆசைப்பட்டாலோ கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் நியூட்ரானே சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே தலை சிறந்த இன்ஸ்டியூட்டில் ஒன்றான நியூட்ரானை தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். யூஎம்சி கோர்சஸ், நான் யூஎம்சி கோர்சஸ், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், ஓசிஏ எல்லாமே சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊர் மொழியில் நமக்காக ஒரு டெக் சேனல். வெல்கம் பேக் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மொபைல்ஸ். நான் உங்கள் ராம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வழக்கம் போல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபோனை ரெடி பண்ண சொல்லி அனுப்பியிருக்காரு. இதோட ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாத்தையும் இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிங்கன்னா இதேமாரி சேனலில் நிறைய வீடியோ போடுவோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டை போட்டு விடுங்கப்பா. உங்கள் ஃபோனு என்ன ஃபோனு, என்ன ஆச்சு, ரிப்பேர் ஆகணுமா, சரி பண்ணணுமா, எதனா ஒரு கமெண்டில் எதனா ஒன்று போட்டு விடுங்கப்பா. அட்லீஸ்ட் திட்டியாச்சும் போட்டு விடுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கால் பண்ணார் நமக்கு. அவர் வந்து சம்திங் ஏதோ ஏர்டெல் ஆஃபீஸ் சம்திங் சிம் அந்த ஏதோ ஒரு செக்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாராம். அவருக்கு ஆக்சுவலாக என்னென்னா, இந்த ஃபோனில் வந்து லாஸ்ட் மந்த்து டேட்டா ஃபுல்லாக இருக்கான். அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சம்திங் ஏதோ சண்டையில் அடிதடி சண்டையில் அதை வந்து அவங்க அப்பா எடுத்து செவுத்தில் அடிச்சிட்டாராம். அப்படியே வந்து முன்னாடி ஃபுல்லாக இதாக இருக்குது. போர்டு கண்டிப்பாக டேமேஜ் ஆகிருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்டு போர்டு பக்கம் தான் டேமேஜ் ஆகிருக்கிறதால அவர் 2-3 கடையில் காட்டுறது இது ரெடி பண்ண முடியுமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தார். இதை வந்து என் ஃபோனில் சொன்னார். ஓகேங்களா, என் அவர் இன்ஸ்டாகிராம் வழியாக தான் நம்பர் வாங்கினார். ஃபோனில் சொன்னார். அப்புறம் எழுதியும் என்னவோ அனுப்பியிருக்காரு. இந்த என்ன அனுப்பியிருக்காருன்றதை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் கையெழுத்துக்கு சமகாலமாக இருக்குது. நான் கிறுக்கி போட்டேன். நீங்கள் வேணா ரிவைஸ் பண்ணி பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியுது போர்டு அந்த பெண்டாக இருக்குது, நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அடித்து அந்த குறிப்பிட்ட இடம் தான், அந்த கேமராவுக்கு மேலே இருக்கிற இடம் தான் செவுத்தில் பட்டிருக்கு. இது ரொம்ப பழைய மாடலுங்க. அவரோட டேட்டா கிட்டத்தட்ட 5 வருஷம் 4 வருஷம் டேட்டா இருக்குது. இது எம்ஐயோட Note 5 Pro. ஓகேங்களா, அந்த மாடல். இது ஆக்சுவலாக நம்ம என்ன மாற்றோன்னா, கண்டிப்பாக நான் எல்லாத்துலேயும் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கேன். அவங்க 2 பேருமே எனக்கு ரேட்டு கம்மியாக இருந்தாலே போதும், எனக்கு அது ரெடி பண்ணி கொடுத்தா மட்டும் போதுன்ற இந்த ஆன்லைன் கிளாஸ் சம்திங் ஒரு வீடியோ போட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். 2 பேருமே அதான் சொன்னாங்க. இவர் பட் எனக்கு 100% ஒரிஜினல்லாம் வரணுன்றாரு சொன்னார் இவர். அதை கம்பேர் பண்ணி அது இல்லாமல் டேட்டா எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு இருக்கிற மாதிரி ஆன் பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரி நிபந்தனைகள்லாம் சொல்லிட்டு தான் என்கிட்ட ஃபோன் அனுப்புனார். நாங்களும் எல்லா நிபந்தனைகளையும் ஒத்துக்கணும். நாங்களும் ஒரு சில நிபந்தனைகள் சொல்லணும். அதுக்கும் அவர் ஒத்துக்கினாருன்ற காரணத்தால் இது சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது வந்து 2 வீடியோ மாதிரி இல்லாமல், இதுக்கு முன்னாடி 2 ஃபோனை நம்ம ரெடி பண்ணோம். லாஸ்ட் 2 ஃபோனை அந்த ஃபோன் மாதிரி இல்லாமல் இதில் வந்து 100% ஓஜி, அதாவது அது 2த்துலேயும் ஓஜி டிஸ்பிளே எல்லாம் யூஸ் பண்ணல. அதை நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம். இது வந்து 100% ஒரிஜினல் வீடியோ. ஒரிஜினல் ஸ்பேர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எம்ஐயோட ஆத்தரைஸ்டு ஆத்தரைஸ் ஸ்பேரை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ நம்ம Note 5 Pro தனித்தனியாக வழக்கம் போல் டிஸ்அசம்பிளி பண்ணுறோம். மொபைலை நல்லா பார்க்குறீங்க. டிஸ்அசம்பிளி பண்ணும்போது நான் 3 விஷயம் சொல்லுவேன். அது எல்லா வீடியோவும் சொல்லக்கூடிய விஷயம் தான். எதாவது நான் சொல்கிறேன். எந்தெந்த ஸ்க்ரூவை எங்கெங்கே கழட்டுறீங்கிறத கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். 1. அப்புறம் 2 வந்து என்னென்னா, ஃபோனை பிரிக்க தெரியலனா கண்டிப்பாக வீடியோவில் அந்த மாடலை போட்டு டிஸ்அசம்பிளியும் போட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு பிரிக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி பிளாஸ்டிக் டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற மாதிரி முடிஞ்சாலும் ஹேண்டை யூஸ் பண்ணுறத நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப நாளாக இதை சர்வீஸ் பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 9-10 வருஷமாக நான் இதிலே இருக்கேன். அதனால் எனக்கு ஊறி போச்சு. அது இல்லாமல் நிறைய நான் ஸ்மார்ட் ஃபோன்ஸு, ஆப்பிள் ஃபோன்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். அதனால் இதிலே ஊறி போயிடுச்சு. நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து பிளாஸ்டிக் டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எங்களை மாதிரி ஸ்டீல் பிளேடெலாம் யூஸ் பண்ணுவோம். அங்கே பாருங்கள், உடஞ்சி போயிருக்கிற பிளேடெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இதை பார்க்குறீங்க தெரியுதுங்களா, இது வந்து எம்ஐயோட ஆத்தரைஸ்டு கேர் ஓஜி ப்ராடக்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி ப்ராடக்ட். அதேமாதிரி பேக் டோருமே உங்களுக்கு தெரியும், பக்கா ஓஜி, 2மே ஒரிஜினல். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு வாரண்ட்டி உண்டு. ஆக்சுவலாக நாங்கள் பர்சனலாக வாரண்ட்டி கொடுக்குறோம் இந்த மாதிரி ஓஜி ப்ராடக்ட்டுக்கு. இது வந்து கஸ்டமர் தான் சூஸ் பண்ணார். வேணுக்குமே நான் 2 வீடியோன்னு சொல்லியிருக்கேன். நாங்கள் அனுப்புவோம். இந்த 2-3 ப்ராடக்ட் இருக்குன்னா அதில் யார் அவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அதை போட்டு கொடுத்துருவோம். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு தெரியுது போர்டு வந்து உங்களுக்கு லைட்டாக பெண்டு. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நாங்கள் போர்டு பெண்ட் எடுக்கிறது மட்டும் ஸ்கிப் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அது எப்படி ப்ராப்ளம் இல்லாமல் பெண்ட் எடுத்தோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும் நம்ம சேனலை. ஓகேங்களா, அதேமாதிரி எங்களை மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக செய்யுங்க. இந்த வீடியோ வந்து நாங்கள் பாஸ் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் உங்களுக்கு வந்து கடகன்னு செய்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப ஸ்லோவாக இப்போ இந்த 10 நிமிஷம் ஒரு வீடியோ இருக்குன்னா குறைஞ்சபட்சம் அந்த வீடியோவை நாங்கள் வந்து 20 நிமிஷம், 22 நிமிஷம், 23 நிமிஷம், அட்லீஸ்ட் சில வீடியோலாம் 1 மணி நேரங்களும் எடுத்துருப்போம். ஏன்னா அந்த டூல்ஸ் கொஞ்சம் திடீர்னு பக்கத்தில் பார்த்தா அந்த டூல்ஸ் இருக்காது. அப்புறம் டூல்ஸ் எடுப்போம், ஸ்பேர் இருக்காது, ஸ்பேர் இருப்போம். அது மாதிரி நிறையா தரம் இருக்குது.
இது கேர் ஓஜின்றால இதை ஒட்டலாம் போகிறதில்ல. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து கம்மு ஒட்டியிருப்போம். உங்களுக்கு பாருங்கள் டிஸ்பிளே இதில் எல்லாமே வந்துடும். சென்சார் ஃப்ரண்ட் சென்சார் முதல் கொண்டு ஆல்ரெடி அதில் ஃபிட்டிங் ஆகி, ஏன்னா இது ஒரிஜினல் டிஸ்பிளே பக்காவாக வரும். இன்னொன்று என்னென்னா அவர்கிட்ட இருந்தது பிளாக்கு உடஞ்சி சுக்குநூறானது பிளாக்கு, நம்ம இப்போ ஓட்டுறது வந்து ஒயிட்டு. ஓகேங்களா, அதனால் நான் கோல்டு ஃப்ரேம் எடுத்துக்கினா அவர்கிட்ட இதுக்கு முன்னாடி நான் பர்மிஷன் வாங்கிட்டேன் கஸ்டமர்கிட்ட. ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்பீங்க, நீங்கள் திடீர்னு மெக்கானிக் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க, திடீர்னு சன்சைன் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க, T99 பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றீங்க. ஆக்சுவலாக என்னென்னா அந்த நேரத்துக்கு கைக்கு எது மட்டும் தான் அதை யூஸ் பண்ணிப்பேன். நான் இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா டூல்ஸோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன டூல்ஸ் வேணுன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. அப்போ பேசும்போது 2 நிபந்தனை சொன்னேன், ஸ்க்ரூவை மாற்றி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவதாக ஒரு நிபந்தனை ஆக்சுவலாக நான் சொல்லவே இல்லை. மூணாவது நிபந்தனை என்னவென்றால், தயவு செய்து ஒர்க் பண்ணும்போது யாருக்கிட்டையும் பேசாதீங்க. அது மாதிரி பேசி கிட்டத்தட்ட நான் 2-3 ஃபோனை வீணாக்கியிருக்கேன். இதெல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் பேசாதீங்க. ஒர்க் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக தனிமையாக யாரும் இல்லாத இடத்துல ஒர்க் பண்ணால் இன்னும் நல்லா ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வீடியோவில் ஒரு வேலையுமே கிடையாது. பட் இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து எதுக்கு பார்க்கலாம், அந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, அதோட கிளியரன்ஸ் உங்களுக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி டிஸ்பிளேலாம் நம்ம பார்த்தோம், அது கிட்டத்தட்ட காப்பீஸ் தான். இது 100% ஓஜி. இதோட கிளியரன்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு, வேறு லெவலில் இருக்கும். ஓகே, எனிவே நம்ம அதோட பாஸ்வேர்டு எனக்கு தெரியல, அதனால தான் கிட்டத்தட்ட பாஸ் பண்ணோம். அதேமாதிரி இப்போ வைப்ரேட் மோட்ரு எல்லாமே எடுத்து வைக்கிறோம். பாஸ்வேர்டு கிட்டத்தட்ட கஸ்டமர்கிட்ட கேட்டாச்சு.
பார்க்குறீங்க எல்லாத்தையுமே ரீஃபிட்டிங் பண்ணிக்கிறோம், எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டோம். கார்டு ஒன்றுக்குள்ளே மிஸ் பண்ணக்கூடாது, ஸ்க்ரூ ஒன்றுக்குள்ளே மிஸ் பண்ணக்கூடாது, பேக் பேனல் சம்திங் எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே பக்கா வச்சு பேக் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு வேளை இந்த மாதிரி கடைக்காரங்க பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வீடியோஸ். இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி மொபைல் சர்வீஸ் பண்ணணும் அதுக்கு ஆசைப்பட்றவங்க, இல்லை இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக பேஸ்லேருந்து நல்லாவே இருக்கும். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு இந்த மாடுலேஷன் வீடியோ, அதாவது நீங்கள் வந்து என்கிட்ட வாங்கி சர்வீஸ் பண்ணாத சப்ஸ்கிரைபர்கிட்ட வாங்கி சர்வீஸ் பண்ணி போடுறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு விரும்புனீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஓகே, தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த பூனைக்குட்டி சூப்பராக தெரியுது பாருங்கள், பக்காவாக இருக்குது ரிசல்ட்டு. என்ன தான் இருந்தாலும் ஒரிஜினல் தான்ப்பா. ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராம். பாய்.